வணக்கம். டிசம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ஃப்ளாட்டாகத்தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4%, அதாவது 86 புள்ளிகள் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காரமண்டல் இன்டர்நேஷனல் ஆலையில் கேஸ் லீக் இருந்த செய்தி நாம் பார்த்துருந்தோங்க. இப்போ வந்திருக்கிற அப்டேட், மணி கண்ட்ரோலில் 52 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிர்மல் பங்க் கமாடிட்டிஸோடைய உரிமத்தை செபி ரத்து செய்திருக்கிறாங்க. தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறாங்களா, நிரந்தரமாக ரத்து செய்திருக்காங்கன்ற விளக்கம் இன்னும் கிடைக்கலைங்க. என்டிடியிலேருந்து கிடைத்த தகவல் இது. செபி அவங்க சில விதிகளை கரெக்டாக பின்பற்றல நிர்மல் பங்க் கமாடிட்டிஸ், அதுக்காகத்தான் அவங்களுடைய உரிமத்தை ரத்து செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. 15 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ஃபண்ட் அல்லது செக்யூரிட்டிஸை வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 15 நாட்கள் கால அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் 1 கோடி புது இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பதாக என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது 7 கோடியிலிருந்து 8 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டும் அதிகமாக போயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் 83.6 லட்சம். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 31% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு சாதனை என்று கொடுத்துருக்காங்க என்டிடிவியில். இதில் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் அதிகமாக இருக்கின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 134% ட்ரேட்ஸ் அதிகரிச்சிருக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் ஆகிறத எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் அதை காட்டிலும் இன்னும் ரிஸ்க் ஆனது. அதில் ட்ரேட்ஸ் குறைஞ்சிருக்கின்ற அப்டேட் என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. என்டிபிசி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய எனர்ஜி பிஸ்னஸ், கிரீன் எனர்ஜி பிஸ்னஸுடைய லிஸ்டிங் குறித்தான அப்டேட். அடுத்த 1 அல்லது 2 ஆண்டிற்குள்ளார இந்த கம்பெனியுடைய லிஸ்டிங் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் குர்தீப் சிங் சொல்லியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவல் நமக்கு சிஎன்பிசி டிவி 8 என்ன கிடைத்ததுன்னா, இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 1:1 ரேஷியோல ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படின்னு ஜனவரி மாதத்தில் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் 2வது முறையாக போனஸ் குறித்தான முடிவு இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 183% இதுவரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஜொமேட்டோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே டாக்ஸ் கட்ட சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அக்டோபர் 29, 2019ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 31, 2022 காலகட்டத்துக்கானதுன்றது அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோ அவங்க பதிலும் கொடுத்துருக்காங்க இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நம்புவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம், அவங்க டெலிவரி சார்ஜஸ்க்காகத்தான் இந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. டெலிவரி சார்ஜஸ் அவங்க டெலிவரி பார்ட்னர்ஸுடைய சார்பாகத்தான் வாங்குவதாகவும் அது அவங்களுக்கு கொடுக்கறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோ. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ராங் கேஸ் இருக்கு, இது மேல்முறையீடு செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க ஜொமேட்டோ. ரிலையன்ஸ் கேபிட்டல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ்க்கு அவங்க ரிலையன்ஸ் கேபிட்டலை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க சிசிஐ. ஸ்வான் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான ஹிப்னாஸ் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 32,82,000 ஷேர்ஸ். எப்போன்ற தேதி சரியா தெரியலைங்க. அவங்க டிரான்சாக்ஷன் நடத்தின ஒரு ஷேர் விலை ₹500.58. ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு ₹164 கோடி. செப்டம்பர் மாத இறுதியில் 1.25% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஸ்வான் எனர்ஜியில். வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் டியூ டிசம்பர் 27ஆம் தேதி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை இப்போ கம்பெனி கட்டி உள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கடன் செப்டம்பர் மாத இறுதியில் வேதாந்தா கைவசம் ₹57,771 கோடி.
எல்கேபி செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஷார்ட் டேர்முக்கு வழங்கியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹800, ஸ்டாப் லாஸ் 719, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எம்சிஎக்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3360, 3530, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 3100. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 6400, ஸ்டாப் லாஸ் 5600, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எல்கேபி செக்யூரிட்டிஸ். SM ஆட்டோ ஸ்டாம்பிங் பைபேக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னவே பைபேக் அறிவித்தது தான். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக ₹60 விலை நிர்ணயித்திருந்திருக்காங்க. இப்போ என்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ பைபேக் ஓப்பன் ஆகுது டிசம்பர் 29, எப்போ முடிவடையுது ஜனவரி 4 ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 27 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதே போல் ரிசர்வ்டு கேட்டகரினா என்ன, ஜென்ரல் கேட்டகரினா என்ன, இந்த ரேஷியோ நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். ரைட்ஸ் இஷ்யூ வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ₹1750 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். ரைட்ஸ் இஷ்யூனா பெரும்பாலும் கம்பெனி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்ததற்கு பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்திற்கு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹67 கோடி. அதானி போர்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. ₹29,54,000. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 645, ஸ்டாப் லாஸ் 598. JK பேப்பருக்கு பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 437, ஸ்டாப் லாஸ் 395. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் டாடா மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 800, ஸ்டாப் லாஸ் 719. எம்சிஎக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3360, 3530, ஸ்டாப் லாஸ் 3100. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 6400, ஸ்டாப் லாஸ் 5600. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.